வணக்க மக்களே, நம்மளுடைய ஜீரண மண்டலம் நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய உடல்ல செரிமான சக்தியை அதிகரிக்க காலையில் சாப்பிட வேண்டிய 5 உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஆரோக்கியமாக வாழ நம்முடைய ஜீரண உறுப்பும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்ததும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு ரொம்பவே சத்தான உணவாக இருக்க வேண்டியதாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் காலையில் எழுந்ததும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது உங்களுடைய ஜீரண மண்டலம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானம் உங்களுக்கு மிகவும் எளிமையாக நடக்கும் அப்படின்றத பத்தி வாங்க விரிவா பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மள பெரும்பாலானோர் காலையில வேலைக்கு போகக்கூடிய அவசரத்துல பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது கூட அந்த அவசரத்தில் ஏதாவது ஒரு காலை உணவை எடுத்துக்கொண்டு போக ஆரம்பிச்சிருவோம். பெரும்பாலான மக்களுடைய காலை உணவானது ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இப்போதைக்கு இருக்குது, துரித உணவாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. காலை உணவுக்கு நம்ம ரொம்ப அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரண மண்டலம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானம் உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக நடக்கும். அந்த வகையில் செரிமானம் ஆரோக்கியமாக நடக்கிறதுக்கு காலையில் இந்த நீங்கள் பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும், செரிமான சக்தி அதிகரிக்கும். அந்த வகையில் பப்பாளி பழங்களை நீங்க செரிமான சக்தி அதிகரிக்க எடுத்துக்கலாம். நீங்க காலையில எழுந்ததும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பப்பாளி ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவாகும். இது உங்களுடைய குடல் அமைப்பு செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிறது. எனவே நீங்க காலையில எழுந்ததும் பப்பாளி பழம் சாப்பிடுவது அந்த நாள் முழுவதுமாகவே உங்களுடைய செரிமான செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி பழம் உதவி செய்யும். இந்த பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய செரிமான செயல்பாட்டிற்கான பாப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் காணப்படுது. ஸோ இதனால தான் உங்களுக்கு இந்த பப்பாளி பழம் அந்த உங்களுடைய செரிமான அமைப்பை அந்த நாள்தோறும் ரொம்பவே ஆரோக்கியமான நிலையில் வச்சிருக்கும். செரிமான சக்தியை உங்களுக்கு ரொம்பவும் இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்காக நீங்க காலையில பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழங்களை நீங்க செரிமான சக்தி மேம்பட எடுத்துக்கலாம் மக்களே. ஆப்பிள் பழத்துல விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் ஏராளமான தாதுக்கள் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் காணப்படுது. இது மலச்சிக்கலை போக்கி ஆரோக்கியமான செரிமான அமைப்புக்கு உங்களுக்கு உதவுகிறது. இந்த ஆப்பிள் பழத்துல நிறைய நார் சத்துக்களும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. நார் சத்துக்கள் நமக்கு இருந்தாலே மலச்சிக்கல், இந்த அஜீரணம் போன்ற எந்த விதமான பிரச்சனை நமக்கு இருக்காது. அந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம நார் சத்து நமக்கு கிடைக்கிறதால நம்ம குணப்படுத்திக்கலாம். ஸோ நார்சத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்களை நீங்கள் எடுத்துக்கிறதால உங்களுடைய ஜீரண சக்தி, செரிமான சக்தி ரொம்பவே மேம்படும். இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கு நீங்கள் ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கலாம். தினம் ஒரு ஆப்பிள் பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. அடுத்தது வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில் எரிப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் இருக்கு. இந்த எரிப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் ஜீரணம் நன்றாக நடைபெறுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய செரிமானம், ஜீரண அமைப்பு மேம்படுவதற்கு, அதோட சக்தி மேம்படுவதற்கு நீங்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்று அமில எரிச்சல், வாயு தொல்லை மற்றும் பெப்டிக் அல்சர் போன்றவற்றிலிருந்து இந்த வெள்ளரி பழம் உங்களுக்கு ரொம்பவே நிவாரணம் அளிக்க உதவுகிறது. வயிற்றுக்கு குளிர்ச்சியான தன்மையை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு கொடுக்கும் மக்களே. ஸோ அதுக்கடுத்து வாழைப்பழத்தை நீங்க உங்களுடைய ஜீரண சக்தி மேம்பட எடுத்துக்கலாம். செரிமானம் சக்தி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு தகுந்த பழமாக இருக்கும். வாழைப்பழத்தில் அதிக அளவு நார் சத்துக்கள், ஃபைபர் பார்த்தீங்கன்னா காணப்படுது. ஸோ இந்த நார் சத்துக்களால மலம் கழிப்பது அப்படின்றது உங்களுக்கு எளிதாக நடக்கும். நீங்க தினம் ஒரு வாழைப்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலுமே சரி, அதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ஜீரண சக்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். உங்களுடைய செரிமானம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. ஒரு வாழைப்பழம் போதும் உங்களுடைய காலை வயிற்று பசியை பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழமே தீர்த்துரும். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை, ஜீரண சக்தியையும் அது இம்ப்ரூவ் பண்ணிட்டு மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு குணப்படுத்திடும். தேன் மற்றும் லெமனை நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். காலையில தேன் மற்றும் லெமன் கலந்து வெதுவெதுப்பான நீர்ல அந்த தேன் மற்றும் லெமன் கலந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தியும் அது கூட சேர்த்து உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதிகரிக்கிறதுக்கு இந்த தேன் மற்றும் லெமன் கலந்து குடிக்கக்கூடிய அந்த வெதுவெதுப்பான நீர் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மக்களே. இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். இது உங்களுடைய உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். ஸோ தேவையற்ற கொலஸ்ட்ரால் உங்களுடைய உடல் இருக்கு, உடல் எடை அதிகமாக இருக்கு, ஓலை சதை இருக்கு அப்படின்னா அதையுமே இது குறைச்சிடும். ஸோ அதனால உங்களுடைய உடல் அமைப்பை நீங்க அழகாக வச்சுக்கணும் அப்படின்றது பொருட்டு, ஸோ உங்களுடைய உடல் எடையை நீங்க அதிகமாக கூடாது, அதையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே விட ஜீரண சக்தி மேம்படுவதற்கு இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஜீரண சக்தி உங்களுக்கு மேம்பட்டு செரிமான அமைப்பு உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். செரிமானம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. முற்றிலும் மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு குணமாயிடும், வரவும் வராது. நீங்க ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம்.
அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. இந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.